தேசப்பற்று இல்லை என்றால் பாகிஸ்தானுக்கு போய்விடுங்கள். கொந்தளித்த நயினார் நாகேந்திரன். வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை அழித்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் வெற்றியை கொண்டாடும் வகையில் தமிழக பாஜக நாடு முழுக்க மூவர்ண கொடி யாத்திரை நடத்தியது. நேற்று திருப்பூரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். அப்போது நயினார் நாகேந்திரன் பேசும்போது, பஹல்காமில் நடைபெற்ற தாக்குதல் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் திட்டமிட்ட சதி வேலையாகும். இதற்காக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் நாம் பழி சொல்ல முடியாது. ஆனால் இந்த தமிழகத்தில் இந்து இஸ்லாமியர்கள் என 2 பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த நாட்டு மக்களிடையே ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தை பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் உருவாக்கிவிட்டு சென்றுள்ளார்கள். இதன் காரணமாகவே பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இறங்கினார். இந்திய பெண்களின் மாங்கல்யத்தை தீவிரவாதிகள் அழித்ததால் 2 பெண் வீராங்கனைகளை வைத்து இந்த ஆபரேஷன் சிந்தூரை நடத்தி அவர்களுக்கு பதிலடி கொடுத்தார். இப்படிதான் இதற்கு முன்பு கார்கில் போரில் பாகிஸ்தானுக்கு வாஜ்பாய் பதிலடி கொடுத்திருந்தார். பிரதமர் மோடி கொடுக்கும் இந்த அடியின் முக்கிய காரணம், பயங்கரவாதத்தை யாரெல்லாம் ஆதரிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையுமே அடித்து நொறுக்குவோம் என்பதுதான். இந்த தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தேசபக்தி உள்ளதா? சிலர் தங்களது எக்ஸ் பக்கத்தில் பஹல்காமில் உளவுத்துறை சரியாக கண்காணிக்கவில்லை என்கிறார்கள். அது மட்டுமின்றி உலக வரைபடத்தில் பாகிஸ்தானை எடுத்துவிட்டால் அங்குள்ள பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்குள் யாரும் வருவதற்கு தடை போட்டுள்ளார்கள். திடீரென்ற எங்களது உறவினர்கள் அங்கிருந்து வந்தால் என்ன செய்வது என்பது போன்று இங்கிருப்பவர்கள் எக்ஸ் பக்கத்தில் பதிவு போடுகிறார்கள். இதை பார்க்கும்போது தமிழன் என்று சொல்வதற்கு வெட்கமாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் இந்தியன் என்கிற உணர்வோடு இருங்கள். அப்படி இல்லை என்றால் யாராக இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு போய்விடுங்கள். இங்குள்ள திமுக ராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக ஒரு ஊர்வலம் மட்டும் நடத்தினார்கள். ஆனால் தங்களது ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செய்திகள் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று முப்படை வீரர்களும் எல்லையில் நின்று போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை யாரையும் இந்து முஸ்லிம் என்று பிரித்து பார்க்கவில்லை. ஒட்டுமொத்த இந்தியர்களாக மட்டுமே பார்க்கிறார்கள். அப்படி தங்களது உயிரையும் பொருட்படுத்தாமல் இந்த நாட்டு மக்களின் உயிரை பாதுகாப்பதற்கு களத்தில் இருக்கும் வீரர்களின் தியாகத்தை மதித்து அனைவரும் தேசபக்தியுடன் இருக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லை என்றால் அந்த நாட்டுக்கே போய்விடுங்கள். அப்படிப்பட்ட உணர்வுள்ள அவர்களை தான் சொல்கிறேன். ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் அல்ல. உலக வரைபடத்திலிருந்து பாகிஸ்தானை எடுத்து விடுவேன் என்று பிரதமர் சொன்னார். இதை இப்போது செய்ய போகிறார் என்று ஆவேசமாக கூறியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அடுத்த செய்தி. மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக அவசர மனு தாக்கல். உச்சநீதிமன்றம் கொடுத்ததை உயர்நீதிமன்றம் பறிக்கப் போகிறது. திமுகவை விடாமல் துரத்தும் ஆளுநர் ரவி. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரை பல்கலைக்கழகங்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும். தான் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆகிவிட வேண்டும் என்பதில் தீவிரம் காட்டி வந்தார். ஆனால் ஆளுநர் ரவி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. பல்கலைக்கழகங்களை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்று மு.க. ஸ்டாலின் அனுப்பிய மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் கொடுக்கவில்லை. அதன் காரணமாக அதையடுத்து ஆளுநர் ரவி கிடப்பில் போட்ட அனைத்து மசோதாக்களையும் ஒன்று சேர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக வழக்கு தொடுத்தார் மு.க. ஸ்டாலின். 2 ஆண்டுகளாக அது குறித்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் அனைத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்துவிட்டது. ஆனால் அதற்கு இப்போது வரை ஆளுநர் ரவி உடன்படவில்லை. இன்னும் சட்டத்தில் என்னென்ன நுட்பங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து ஒட்டுமொத்த பல்கலைக்கழகங்களுக்கும் தான் வேந்தராகிவிட வேண்டும் என்று அதிதீவிரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில்தான் ஆளுநர் ரவியின் ஆதரவாளர் வெங்கடாச்சலம் என்கிற வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட மசோதாக்கள் மானிய குழுவுக்கு எதிராக உள்ளது. காரணம், தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு மு.க. ஸ்டாலின் வேந்தராக இருந்தால் எப்படி மத்திய அரசு அதற்கு நிதி கொடுப்பார்கள்? மேலும் ஒருவர் ஒரு பதவி வகித்து வரும்போது அவர்கள் சரியாக பணி செய்யவில்லை அல்லது ஏதேனும் ஊழல் செய்தால் மட்டுமே அந்த பணியிலிருந்து நீக்குவார்கள். ஆனால் ஆளுநர் ரவி வேந்தர் பொறுப்பை சிறப்பாக செய்து வந்தபோது அவரை அதிலிருந்து நீக்கிவிட்டு மு.க. ஸ்டாலினை வேந்தராக உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தது ஏன்? ஆளுநரை பொறுத்தவரை தகுதி வாய்ந்த நேர்மையான நபர்களுக்கு மட்டுமே துணைவேந்தர் பதவி கொடுத்து வந்தார். ஏற்கனவே திமுகவினர் நியமித்த துணைவேந்தர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்பதை கூட ஆதாரத்துடன் அவர் சுட்டிக்காட்டினார். அந்த அளவுக்கு ஒரு பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நினைப்பார் தமிழக ஆளுநர் ரவி. அப்படி இருக்கும்போது எந்த காரணமும் இன்றி தமிழக முதலமைச்சர் வழக்கு தொடுத்தார் என்கிற ஒரே காரணத்துக்காக ஆளுநரை வேந்தர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்தது மிகப்பெரிய தவறு என்று அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார் வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி. அது மட்டுமின்றி தமிழக அரசு வழக்கு தொடுத்த மசோதாக்கள் சட்டவிரோதமானது. அதனால் அதை தள்ளுபடி செய்து மு.க. ஸ்டாலினுக்கு உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள வேந்தர் பதவியை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இப்படி மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கலாகி இருப்பது திமுக தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. காரணம், சமீப காலமாக திமுக தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கும் வழக்குகள் எல்லாமே அவர்களுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்திய போது அந்த ரெய்டை தடுத்து நிறுத்த சொன்ன சென்னை உயர்நீதிமன்றம் தான் மு.க. ஸ்டாலின் வழக்கு தொடுத்தார். ஆனால் அது குறித்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அது திமுகவுக்கு எதிராக திரும்பிவிட்டது. டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்திருப்பதற்கான அனைத்து முகாந்திரமும் இருக்கும்போது அந்த விசாரணையை தடுத்து நிறுத்த முயற்சிப்பது ஏன் என்று நீதிபதிகள் திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பினார்கள். இதன் காரணமாகவே இதற்கு மேலும் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்தினால் நமக்கு பெரும் சிக்கலாகிவிடும் என்று அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஸ்டாலின். இந்த டாஸ்மாக் வழக்கை தமிழகம் அல்லாத வேறு மாநிலத்தில் விசாரிக்க அனுமதி கொடுக்குமாறு கோரிக்கை வைத்தார். ஆனால் அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதன் காரணமாகவே இப்போது டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை தொடர்ந்து ரெய்டு விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவளித்துவிட்டது. இந்த நேரத்தில் உச்சநீதிமன்றமே தான் வேந்தராவதற்கு அனுமதி கொடுத்துவிட்ட நிலையில் தற்போது அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆளுநர் தரப்பு மீண்டும் வழக்கு தொடுத்திருப்பதால் ஒருவேளை உச்சநீதிமன்றம் தனக்கு கொடுத்த வேந்தர் பதவியை சென்னை உயர்நீதிமன்றம் பறித்து விடுமோ என்று மு.க. ஸ்டாலின் கலவரமடைந்துள்ளாராம். காரணம், இதுபோன்ற உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்த பல வழக்குகளை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அதேபோல் உயர்நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுக்க மறுக்கும் போது உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கிறது. இப்படி 2 நீதிமன்றங்களிலுமே மாறி மாறி தீர்ப்பு சொல்லி வருகிறார்கள். அதன் காரணமாகவே தனக்கு எதிரான அதிர்ச்சி ஆதாரங்களை கொடுத்து இந்த வழக்கை ஆளுநர் ரவி திசை திருப்பி விடுவாரோ என்று மு.க. ஸ்டாலின் கடும் அச்சத்தில் இருக்கிறாராம். இதன் காரணமாக தொடரப்பட்டுள்ள இந்த பல்கலைக்கழக வேந்தர் குறித்த வழக்கை திமுக உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அடுத்த செய்தி, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்பட்ட ட்ரம்ப். அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் எதிர்ப்பு. சமீபத்தில் IMF பாகிஸ்தானுக்கு 8500 கோடி கடன் வழங்குமாறு கோரிக்கை வைத்திருந்தது. ஆனால் இதற்கான வாக்களிப்பில் இந்தியா கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தது. என்றாலும் பாகிஸ்தானுக்கு 8500 கோடி கடன் வழங்க அமெரிக்காவின் IMF ஒப்புதல் வழங்கிவிட்டது. ட்ரம்பின் இந்த செயல்பாட்டுக்கு அமெரிக்காவின் ராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரை தீவிரவாதத்தை வளர்த்து வருகிறது. அதற்காகவே சீனா அந்நாட்டுக்கு $1 பில்லியன் கொடுத்து வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத நாட்டிற்கு அமெரிக்காவின் பணத்தை வழங்குவது சரியில்லை. குறிப்பாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவி முஸ்லிம் அல்லாத இந்துக்களை கொன்று குவித்தார்கள். இது உலகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை வெளிப்படையாக கையில் எடுத்துள்ள ஒரு நாட்டுக்கு அமெரிக்கா நிதி உதவி செய்யலாமா? தீவிரவாதம் என்பது முற்றிலும் அழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதற்கு நாம் ஆதரவு கொடுப்பது மிகப்பெரிய தவறான செயல் என்று அமெரிக்காவின் ராணுவ அதிகாரிகள் ட்ரம்புக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். திருப்பூர் குடிநீர் தொட்டியிலும் மலம் கலக்கப்பட்டதா? விரைந்த போலீசார். ஏற்கனவே வேங்கவயலில் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டதாக ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது குறித்த வழக்கில் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த நிலையில் நேற்று இரவு 11 மணிக்கு திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கவுண்டர் நாயக்கன் பாளையத்தில் உள்ள குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக அந்த பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதையடுத்து போலீசாரும் மாநகராட்சி அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று சோதனை நடத்தியுள்ளார்கள். அப்போது குடிநீரில் மலம் கலக்கவில்லை என்று மாநகராட்சி அதிகாரிகள் கூறிய போதும் பொதுமக்கள் அதை ஏற்கவில்லையாம். இதையடுத்து அவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் அதே தண்ணீரை குடித்து காண்பித்துள்ளார்கள். இந்த நிலையில் இந்த சர்ச்சைக்கு காரணமான அந்த பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவரிடத்தில் போலீசார் விசாரணை நடத்திய போது நள்ளிரவு 11 மணிக்கு தாங்கள் மது அருந்துவதற்காக குடிநீர் தொட்டியின் மீது ஏறி அமர்ந்ததாக கூறியுள்ளார்கள். இதையடுத்து அவர்கள் 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வேங்கவேல் விவகாரம் யாராவது இரவு நேரங்களில் குடிநீர் தொட்டிகள் மீது ஏறினாலே மக்கள் மத்தியில் மலத்தைத்தான் கலக்கிறார்களோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது.